த கேபிட்டல் என்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கடந்த சில நாட்களாகவே இந்த குறிப்பிட்ட ரீல் அப்படின்றது பயங்கர வைரலா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசுக்கு கடன் அப்படின்றது இருக்கு. தமிழ்நாடு அரசு கஜானாவில் பணமே இல்லை அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாம என்னால உடனடியா என்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு புதுசா தமிழ்நாடு முதல்வரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய வெரி ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சிலேயே, அவருடைய முதல் உரையிலேயே இதை சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த சில மாதங்களுக்கோ இல்லாட்டி அடுத்த சில வருடங்களுக்கோ, ஏன் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குமே கூட விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பல வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற போறது இல்லை அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது இந்த கல்யாணமானவங்களுக்கு 1 பவுன் தங்க நகை கொடுக்கறது அப்படின்றது, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்கறது, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய்க்கு மேல அந்த ஸ்டைஃபன் அப்படின்றது கொடுக்கறது, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்க அப்படின்னு இந்த மாதிரியான பல முக்கியமான வாக்குறுதிகளை அவரால் நிறைவேற்ற முடியாது அப்படின்றத அவர் சொல்லிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாரும் சோசியல் மீடியால கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் அட பாவிகளா, அவர் எவ்வளோ பெரிய மனசோட வந்தாரு, மக்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கணும் அப்படின்னு வந்தாரு. ஒரு பொண்ணு கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர் சொந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுப்பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. படுபாவிங்க, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இப்படி தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. உண்மை அதுதானா? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியே தமிழ்நாடு அரசு கஜானாவில் பணம் இல்லையா? இல்ல திமுக சொல்றாங்களே, சும்மா இந்த சப்பக்கட்டெல்லாம் கட்டாதீங்க, மனசு இருந்துச்சுன்னா போதும், உங்களால பண்ண முடியும், பணம் எல்லாம் இருக்கு, நாங்க சரியான நிலையில தான் தமிழ்நாட்டுடைய நிதி நிலையை விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் சொல்றதுல யாரு சொல்றது உண்மை? ஜஸ்ட் லைக் தட் நம்மளும் அப்படியே போற போக்குல சொல்ல போறது இல்லை. இதுக்காக நேற்று நைட்டு பூரா உட்காந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ அப்படின்றத உருவாக்கியிருக்கு. ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளோட கேபிட்டல் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு தரவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க யார்ட்டையாவது போய் பேசுறீங்க அப்படின்னா இந்த தரவுகளை வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கான வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இதனால நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த நாலேஜ் ஷேரிங்காக தான் இந்த வீடியோவையே நான் உருவாக்கி இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டுடைய இப்போ கடன் எவ்வளவு இருக்கு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டுக்கு இப்போ 9.38 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது கடனா இருக்கு. ரிசர்வ் பேங்க் சொல்றபடி கடந்த 2025ஆம் ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு அவங்க ஒரு அளவு எடுத்து அடுத்த 2026-2027 தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 10.4 லட்சம் கோடியா அதிகரிச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட இன்ட்ரீம் பட்ஜெட்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடைக்கால பட்ஜெட்ல 2027 மார்ச் மாசத்துல 10.71 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய கடன் அளவா இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 1.79 லட்சம் கோடி ரூபாயை நம்ம கடனா வாங்கி அதுல 60,413 கோடி ரூபாயை ரீபே பண்ணி, அதாவது ஏற்கனவே வாங்கின கடன்கள்ல சில குறிப்பிட்ட தொகையை அடைச்சு மெட்ரோ திட்டம் போயிட்டு இருக்குல்ல, சென்னை மெட்ரோ, அதுக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடிய சுமார் 10,000 கோடி ரூபாயை கழிச்சுட்டா நம்மளுடைய கடன் அளவு அப்படின்றது 10,062 லட்சம் கோடி ரூபாயா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த கடன் வாங்குறதுக்கு என்ன அளவுல நம்ம வாங்குறோம்? யார் வேணாலும் இஷ்டப்படி லட்சக்கணக்கில் பல லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா அதுதான் முடியாது. ஏன்னா மத்திய அரசு அதுக்குன்னு ஒரு உச்ச வரம்பு அப்படின்றத விதிச்சிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துடைய ஜிடிபி இருக்குல்ல, அந்த மாநிலத்துடைய வரி வருவாய் அதிகமா இருக்கிறது இல்லாட்டி அவங்களுடைய வளர்ச்சி இருக்குல்ல, அந்த வளர்ச்சியில 30% வரைக்கும் தான் வாங்க முடியும். உதாரணத்துக்கு 100 ரூபாய் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு வளர்ச்சியா இருக்கு அப்படின்னா அதுல 30 ரூபாய் வரைக்கும் தான் அவங்க கடன் வாங்க முடியும். ஆனா தமிழ்நாடு எவ்வளவு கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கடந்த காலங்கள்ல, அதாவது திமுக ஆட்சி அமைச்ச அந்த முதல் 2-3 ஆண்டுகள்ல 27% அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க. போன 2024-25 நினைக்கிறேன், அந்த டைம்ல 26.43% வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கடைசியா ஆட்சியை விட்டு இறங்குற அந்த கடைசி ஒரு ஆண்டுல வெறும் 26.12% தான் கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்க கடன் வாங்கக்கூடிய அளவு அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இப்படி கடன் வாங்குற அளவை குறைக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கிறாங்க. வெறும் இதுல மட்டும் கிடையாது,
தனிநபர் வருமானமாகட்டும், அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லப்படக்கூடிய இந்த பல விஷயங்கள்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கிறாங்க. இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, கடன் அதிகமா வாங்குறோம், ஆனா அந்த வாங்குற கடனை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றதுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கடனை வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்ணாம அந்த கடன்ல இருந்து வருவாயை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட், திமுக தலைமையிலான கவர்மெண்ட் சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற இந்த இண்டிகேஷன் தான் பொருளாதார நிபுணர்களும் சுட்டி காட்டுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டையே எடுத்து பார்த்துக்கோமே. இப்ப நம்ம 10,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குறோம். அந்த கடன் வாங்கி ஒன்னு நகையா வாங்கி அதுல இருந்து எதையாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றது அது வருவாயை இன்க்ரீஸ் பண்ணும். இல்லாட்டி நம்ம வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஓகே. அதை விட்டுட்டு 10,000 ரூபாயை நம்ம கடனா வாங்கி சும்மா போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வரோம், இல்ல வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா அதுல எந்த பெனிஃபிட்டும் நமக்கு இருக்காதுல்ல. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்த தனிநபர் வாங்குற கடனுக்கும் அரசாங்கம் வாங்குற கடனுக்கும் இருக்கக்கூடிய இந்த பெரிய வித்தியாசத்தை நல்லா படிச்சு பார்த்து உணர்ந்துக்கோங்க அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, அடுத்ததா யாருகிட்ட இருந்து கடன் வாங்குறோம், இதெல்லாம் எதுக்காக நம்ம செலவு செய்யறோம்? நம்ம முக்கியமா மார்க்கெட் பாரோயிங்ஸ் சொல்லப்படக்கூடிய ஓப்பன் மார்க்கெட் லோன்ஸ் மூலியமா தான் அதிகமா கடன் வாங்குறோம். அதுக்கு அடுத்ததா ஆர்பிஐ, எல்ஐசி, நபார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லோன்ஸ், பாண்டு, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் நம்ம கடன்கள் அப்படின்றத வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த கடன்களை எதுக்காக செலவு செய்யறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கவே முடியாது அப்படின்னுவாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு அரசு ஊழியர்களுக்கான ஊதியமா மட்டும் 28% அப்படின்றது நம்மளுடைய மொத்த வருவாயிலிருந்து போய்கிட்டு இருக்கு. பென்ஷனுக்காக 14% போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறோம்ல, அதுக்கு 21% போயிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா நம்மளுடைய ஒரு வருஷத்துக்கான ஒட்டுமொத்த வருவாயில 62% அப்படின்றத இந்த 3 விஷயங்களுக்காக மட்டுமே பண்றோம். அதாவது 100 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல 68 ரூபாய் சேலரிக்கு போயிடும், 14 ரூபாய் பென்ஷனுக்கு போயிடும், 21 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது போயிடும். இது தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய தொகையில தான் நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகைக்கு 13,807 கோடி ரூபாய் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு செலவு பண்றாங்க. காலை உணவு திட்டம் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சார்ல, காலை உணவு திட்டம், அதுக்கு 600 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அதே மாதிரி இலவச மின்சாரம் கொடுக்கறதாகட்டும், டான்ஜெட்கோ சந்திக்கக்கூடிய அந்த ரெவன்யூ லாஸுகளை ஓரளவுக்கு சமாளிக்கிறது, சிங்கார சென்னை மாதிரியான அர்பன் டெவலப்மெண்ட் திட்டங்களுக்கு செலவு பண்றது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த இந்த மிச்சம் இருக்கக்கூடிய தொகையில தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் இவங்க ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் கேபிட்டல் அவுட்லேன்னு சொல்லப்படக்கூடிய மூலதன செலவுகளை அதிகரிச்சிருக்கிறது. அது என்ன மூலதன செலவுகள்? ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, மெட்ரோ ரயில் போடுறது, இந்த மாதிரி எதிர்கால சொத்துக்களை உருவாக்குறதுக்கு இவங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 22% அப்படின்றத இந்த விஷயத்துக்காக அதிகரிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்ம வீட்டுல 10,000 ரூபாய் கடன் வாங்குறோம், அந்த கடனை வச்சு ஒரு ஊர் சுத்திட்டு வர்றதுக்கும் ஒரு நகையா வாங்கியோ இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதோடைய அமௌண்ட்டை, அதோட வேல்யூ அதிகரிக்கிறதுன்னு, அதே மாதிரி இவங்க கடன் வாங்குறத வச்சு தமிழ்நாட்டுடைய சொத்துக்களை அதிகரிக்கக்கூடிய வேலைகள்ல அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. சரி, இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம். அதிமுக ஆட்சியில அதிகமா கடன் வாங்கினாங்களா, திமுக ஆட்சியில அதிகமா கடன் வாங்கினாங்களா? 2011 ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றப்போ கடன் தொகை அப்படின்றது சுமார் 1 லட்சம் கோடி ரூபாயா இருந்துச்சு. ஆனா அதுவே 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை திமுக கிட்ட ஒப்படைக்கும் பொழுது கடன் தொகை 5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருந்தது. அதாவது 10 வருஷத்துல அதிமுக 5 மடங்கு அப்படின்றத கடன்களை அதிகமா வாங்கியிருந்தாங்க. திமுக ஆட்சி காலம் 2021 இருந்து 2026, முதல்ல இந்த ஆட்சி காலத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன சிக்கல் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். கொரோனா வந்துச்சா, ரஷ்யா யுக்ரைன் போர் வந்துச்சா, அதுக்கப்புறம் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள்லாம் இருக்கா, இப்படின்னு கொரோனா காலம் இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகளால வருவாய் அப்படின்றது பெரிய அளவுல குறைஞ்சிருந்தது, செலவு அப்படின்றது அதிகமா இருந்தது. குறிப்பா மெடிக்கலுக்காக மருத்துவ செலவுகள் அப்படின்றது எக்கச்சக்கமா போயிருந்தது. கொரோனாவில் உயிரிழந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி உதவி, இல்லாட்டி அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி அப்படின்னு ஏகப்பட்ட பணம் அப்படின்றது இந்த விஷயங்களுக்காக போச்சு. தமிழ்நாட்டுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகரிக்கக்கூடிய வேலைகளுக்காகவும்
நிறைய செலவு பண்ண வேண்டியதா போச்சு. அட் த சேம் டைம் நமக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரி ரன் ஆகாம இருந்தது, வர வேண்டிய வரி வருவாய் அப்படின்றது பல மடங்கு குறைஞ்சு போயிருந்தது. இப்படின்னு நிறைய சவால்களை அவங்க சந்திச்சிருந்தாங்க. கடந்த 5 வருஷத்துல மட்டும் இதுக்காக இவங்க 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 8.5 9 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது 4 லட்சம் கோடி ரூபாயை இவங்க இந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க அப்படின்றதா இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. அதிமுக ஆட்சியுடைய கடைசி சில ஆண்டுகள்ல வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரெவென்யூ டெபிசிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு அன்றாட செலவுக்கே கடன் வாங்கக்கூடிய நிலைமை அப்படின்றது தான் இருந்தது. ஆனா கடந்த 3 வருஷமா திமுக அரசு இந்த பற்றாக்குறைய படிப்படியா குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இதைத்தான் அவங்க பட்ஜெட்லயும் சுட்டி காட்டியிருந்தாங்க. சரி, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் எப்படி இருக்கு? தமிழ்நாடு மட்டும்தான் கடனாளியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. நிச்சயமா அதை நம்ம திட்டவட்டமா மறுக்க முடியும். காரணம், இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமே அதிகமா கடன் வாங்கக்கூடிய மாநிலங்கள் இல்லை. உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அவங்க கிட்ட கடன் இருக்கு. 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அவங்க கிட்ட கடன் இருக்கு. மகாராஷ்டிரா, இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரம் இருக்கக்கூடிய, வர்த்தக தலைநகரம் இருக்கக்கூடிய மும்பையை கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, அத்தனை வளங்களும் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய கடன் தொகை அப்படின்றதும் 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா இருக்கு. கர்நாடகா அதிகமா வாங்கியிருக்கிறாங்க, குஜராத் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க, மத்திய பிரதேஷ் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஏன் மேற்கு வங்க மாநிலம் கூட 6.7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா கடன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களா இருக்கு. ஆனா ஒரு மாநிலத்துடைய கடன் அளவை வெறும் தொகையா மட்டும், அதாவது இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்ற அந்த அப்சல்யூட் வேல்யூவை வச்சு மட்டும் பார்க்கவே கூடாது. அந்த மாநிலத்துடைய ஜிடிபி எவ்வளவு இருக்குது, அதாவது அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதா பார்க்கணும். அந்த வகையில பஞ்சாப் மாநிலத்துடைய கடன் வாங்கக்கூடிய அவங்களுடைய ஜிடிபி அளவு 46% இருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம்ல 30% வரைக்கும் தான் கடன் வாங்குறதுக்கு அளவு இருக்குன்னு. ஆனா அதையெல்லாம் தாண்டி 46% அளவுக்கு அவங்க கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 30% வரம்புக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அதையும் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது 100 ரூபாய் சம்பாதிக்கும் போது 26 ரூபாய் கடன் வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அதை நம்ம எப்ப வேணாலும் திருப்பி செலுத்திட முடியும். அது மட்டும் இல்லாம வாங்கின கடன்களை வச்சு நம்ம சொத்துக்களை தான் வாங்கி போட்டிருக்கிறோம். ஒருவேளை கடன் கழுத்தை நெரிக்கும் பொழுது அந்த சொத்துக்கள்ல எதையாவது ஒன்றை வித்து கூட நம்ம அந்த கடன் அடைச்சிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். சரி, தமிழ்நாட்டுடைய நிதிநிலை வலுவா இருக்கா அப்படின்னு பார்த்தா பொருளாதார அறிஞர்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாடு ஒரு முதிர்ந்த பொருளாதாரம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது 11.19%, அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படின்றத கண்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக உயர்ந்த வளர்ச்சிகள்ல ஒன்னாவும் இது பார்க்கப்படுது. மத்திய அரசுடைய இந்த வளர்ச்சியை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு கிட்டத்தட்ட 3% மேல அதிகமா இருக்கு அப்படின்றத இருக்கக்கூடிய புள்ளி விவரமா இருக்கு. தமிழ்நாடு தனக்கு தேவையான நிதியில 75% சொந்த வரி வருவாய் மூலமாவே திரட்டிக்கிறாங்க. இது வட மாநிலங்களை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் மத்திய அரசு தேவையான நிதியை கொடுக்கல அப்படின்னாலும் கூட தமிழ்நாடால தொடர்ச்சியா மாநிலத்தை ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. சரி, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒவ்வொரு வருஷமும் வருமானம் அப்படின்றது இருக்கு? மகாராஷ்டிரா தான் டாப்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் திரட்டுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு கிட்டத்தட்ட 2.7 இல்லாட்டி 2.9 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் திரட்டுறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2.4 அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா குஜராத் இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் தான் இருக்கிறாங்க, மேற்கு வங்கம், ராஜஸ்தான், தெலங்கானா, ஆந்திரா அப்படின்னு அடுத்தடுத்த இடங்கள்ல தான் இருக்கிறாங்களே தவிர தமிழ்நாடு இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது பல மடங்கு முன்னணியில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வருவாயை அதிகரிக்கிறதுல இருந்து. சோ அதனால நம்ம வரி நிதி சிக்கல்ல இருக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமா இல்லை அப்படின்றதுதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாட்டம் லைன் என்னன்னா, கடன் 10 லட்சம் கோடியை நெருங்கிறது கவலைக்குரிய விஷயம்தான். ஆனா கஜானா காலி அப்படின்றதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட அரசியல் பேச்சு தான். தமிழ்நாடு அரசு இன்னும் கடன் வாங்குற தகுதியோட தான் தொடர்ச்சியா பொருளாதார வலுவான நிலையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவகாசம் தேவை அப்படின்னு முதல்வர் விஜய் சொல்லி இருக்கிறது அரசியல் தந்திரமா தான் இருக்கணும் அப்படின்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா பொருளாதார ரீதியா தமிழ்நாடு ஒரு நிலையான பாதையில தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் மறுக்க மாட்டார்னு நம்பலாம்.
ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா டேட்டாஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் நான் உருவாக்கி இருக்கிறேன். வெறுமனே அரசியல் பேசணும் அப்படின்றத தாண்டி புள்ளி விவரத்தோட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நான் சொன்ன புள்ளி விவரங்களை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நீங்க ஏதாவது சர்ச் பண்ணி நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தேன்னா தயவு செய்து அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தப்பிக்கிறதுக்காக திமுக மேல பழி போடுறாருன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல அவர் சொல்லக்கூடியது சரிதான் உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.